இத பாரு, அந்த பையன் நிஜமாவே உனக்கு மருந்து கொடுத்து உன்னை ஏமாத்தி போட்டோ எடுத்துருந்தா வச்சுக்கோ, நீ இப்படி உட்கார்ந்து இருக்க மாட்ட. இப்ப அவனோட பல்ல தட்டி கீழே போட்டிருப்ப. அதானே உலக வழக்கம். தப்பு பண்ணது உண்மை தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். ஆனா அவங்க புருஷங்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வந்தா மேடம். அதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் இருந்தே அது அவங்க புருஷன் பொண்டாட்டி பாத்துப்பாங்க. முதல்ல அம்மாக்கு அக்காக்கு தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க படிச்சுக்கோ. ஆமா, பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு. இந்த போட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணது பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இப்ப ரீசெண்டா கூட சேலத்துல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு. இந்த மாதிரி தப்பான போட்டோஸ் நெட்ல வந்தது. இது சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. போட்டோ காமிச்சு நான் என் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் அனுப்பிச்சிடுவேன், நெட்ல போடுவேன். நீ என்ன பண்ணியோ தெரியாது, 7 மணிக்கு வந்தே ஆகணும் அப்படி சொல்றாங்கல்ல. அப்படி சொல்றதா இருந்தா அவங்க விருப்பம் இல்லாம நான் எப்படி மேடம் போட்டோ எடுக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்கு அன்னைக்கு நைட்டு அதுவே 7:30 வந்துச்சு மேடம். ஈவினிங் வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு பெங்களூர் போயிட்டாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் 7:30 அவங்க கல்யாணம் வந்துடுவேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா?